No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாலா அவர்களை பற்றி நிறைய டிபேட்ஸ் போயிட்டே இருக்குல்ல சார். திடீர்னு ஒரு டார்கெட் செய்யப்படுறாரா இல்லை உண்மையிலேயே ஒரு உதவிகளுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்கா? உங்களுக்கு இதே வேலை தான் ஒரு மனுஷன் நல்லா செஞ்சு வந்தால் உடனே அவனை வந்து பிளாக் பண்ணுறது தான் வேலை. அப்படின்னே சரி விடுங்கப்பா, என்னமோ என்னைய போட்டு ஏப்பா அடிக்குங்கன்னு விட்டுட்டோம். அவருடைய உழைப்பில் இந்த செஞ்சிருக்கிறாரு, அவருடைய உழைப்பில் வந்து வருமானத்தை செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு இந்த உலகத்தை மிக சிறந்த மனிதராக பாலா தான். இவர் சம்பாதித்தன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டும் இவர் செய்திருக்கக்கூடிய உதவி செய்திருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்க்குறப்ப எங்கேயோ இருக்குது. இதுதான் இப்போ சந்தேகமே வரும். இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவர் கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் வந்து போலியாக இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டை செக் ஆர்டிஓவிலே செக் பண்ணாலுமே அந்த நம்பர் பிளேட் வந்து வேற ஒரு லக்ஸுரி காரோடைய நம்பர் பிளேட்டாக இருக்குது. இவர் கொடுக்குற எல்லாத்துலேயுமே நம்பர் பிளேட்டை வந்து மறைச்சு தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஆதாரமாக அவங்க எடுத்து போடுறாங்க. அதை தொடர்ந்து பாலாட்டை வந்து ஒரு ஃபோன் பைட் எடுக்கிறாங்க, கேட்குறாங்க. இல்லை அதுக்கு எல்லாமே என்ற ஆதாரம் இருக்குது, நான் இது வரைக்கும் 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். இதெல்லாமே வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சம்பாதித்த பணமா, பல கோடி ரூபாய். இப்போ எல்லாருடைய சந்தேகம் அதுதான். இதுக்கு சந்தேகப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்குது, அர்த்தமும் இருக்குது. ₹1 கூட நான் வாங்கினதில்லை, எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்பில் வர்ற காசை பொறுத்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. சொந்த உழைப்பில் 4 வருடத்தில் இவ்வளோ கோடி எப்படி வந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. சில பேர் பப்ளிசிட்டி பைத்தியங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சேனல் கூட வச்சுருக்காரு ஒரு தம்பி, பார்த்தீங்களா? நீங்கள் அந்த எங்கள் சேனலில் பார்த்துருக்கீங்களா? இந்தாங்க கிஃப்ட்லாம் கொடுப்பாப்புல. ஆமாம், ₹1000 ஃபாலோ பண்ண ₹1000 கொடுப்பாப்புல. அந்த மாதிரி சில பப்ளிசிட்டி பைத்தியங்கள் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன திரையிலிருந்து சினிமாவுக்கு போய் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு சில பேர் தான். அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவரும் வருவார் அப்படின்னு சொல்லி அதிகம் நம்பப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய பாலா, KPY பாலா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் அவருடைய படம் வெளியாக இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து பாலா நிறைய உதவிகள் பண்ணுறாரு, அது நல்ல விஷயம் அப்படின்னும், இல்லை இதில் ஏதோ ஒரு மறைமுகமான விஷயம் இருக்குது, உள்குத்து இருக்குது அப்படின்னும் 2 விதமான டிபேட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. 2-3 தினமாக வந்து பயங்கரமான டிபேட் அவரை பற்றி. இவருடைய உதவிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதிவலை இருக்குது, சூழ்ச்சி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை பாலா வந்து இன்னசென்ட்டாக தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்றது குறித்து பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த விஷயம்லாம் வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம், 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே பேசியிருக்கீங்க. அண்ட் பாலா அவர்களை பற்றி நிறைய டிபேட்ஸ் போயிட்டே இருக்குல்ல சார். திடீர்னு ஒரு டார்கெட் செய்யப்படுறாரா, இல்லை உண்மையிலேயே ஒரு உதவிகளுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்கா? இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசியிருந்தேன். அப்போ என்னென்னா சில சந்தேகங்கள் இருக்குது. அவர் மேலே நிறையா செய்கிறாரு, அவர் சக்திக்கு மீறி செய்கிறாரு. உண்மையிலேயே அவர்கிட்ட அவ்வளோ சம்பாதிக்கிறாரா, அவர்கிட்ட எப்படி பணம் இருக்குதுன்னு கேட்டிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நம்மளை வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. உங்களுக்கு இதே வேலை தான், ஒரு மனுஷன் நல்லா செஞ்சு வந்தால் உடனே அவனை வந்து பிளாக் பண்ணுறது தான் வேலை. அப்படின்னே சரி விடுங்கப்பா, என்னமோ என்னைய போட்டு ஏப்பா அடிக்குங்கன்னு விட்டுட்டோம். நீங்கள் வந்து எது சொன்னாலுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக பாலா மீது ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க. ஒரு பாலா வந்து ஒரு தேவதூதர் போல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நிறையா உதவிகள் பண்ணிகிட்ருக்காரு. உண்மையிலேயே அவருடைய உழைப்பில் இந்த செஞ்சுருக்கிறாரு, அவருடைய உழைப்பில் வந்து வருமானத்தை செஞ்சுருக்கிறாருன்னா ஒரு இந்த உலகத்தை மிக சிறந்த மனிதராக பாலா தான். ஏன்னா அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தன்னுடைய தேவைகளை மீறி ஒருத்தர் வந்து தான தர்மம் அப்படிங்கிற தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம், இடக்கை கொடுப்பது வலக்கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் அந்த பழமொழியெல்லாம் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு தனக்கு மீறியும் செய்யலாம் தான தர்மங்கிறதை செஞ்சுருக்கிறார். உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய உழைப்பில் வந்த வருமானத்தில் செய்திருந்தால். ஆனால் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நேற்று 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் KPY பாலா எக்ஸ்போஸ்னு ஒரு டேக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அவரும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு, ஒரு ஆடியோ கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா 2017 தான் இந்த மீடியாக்குள்ளே வர்றப்ப ஒரு அமுதவாணனுடைய உதவியாளராக வர்றாரு. அப்புறம் கண்டஸ்டண்ட்டாக வர்றாரு, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக வர்றாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக வந்தாருன்னா அதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது, சாப்பாடு போடுவாங்க, கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக இருந்தால் ட்ராவல் கன்வீனியன்ஸ் பேட்டா கொடுப்பாங்க. அப்படி தான் ஒரு 3-4 வருஷம் அவருடைய லைஃப் போகுது. அப்புறம் அமுதவாணனுடைய உதவியாளராக அங்கங்கே வெளியில் போகிற வரப்பெல்லாம் அவர் கூடயே இருக்கிறார், ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஆங்கரிங் பண்ணுறாரு, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. உச்சபட்ச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சேனலாக இருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்கன்னா எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு மீடியாக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பளம் அந்தந்த மாதங்களை வாடகை கொடுக்குறதுக்கும் அந்தந்த மாதத்தை ஓட்டுவதற்கு தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாரத்தில் 4 எபிசோடு எடுப்பாங்க. 4 எபிசோடுக்கு ஒரு எபிசோடுக்கு இவ்வளோ கணக்குன்னு வச்சு 4 எபிசோடுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த வருமானம் வந்து அவருடைய வாழ்க்கையை நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவைப்படும். நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்கிட்டீங்கனாலே, வீட்டை விட்டு இறங்கிட்டீங்கனாலே எல்லாமே காசு தான். தண்ணி குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, போகிற
கார்களாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாப்பாடாக இருக்குது, எல்லாமே காசு தான். இப்போ சராசரியாக சாமானியனாக ஒரு நாள் வாழ்கிறதுக்கே எனக்கு பெரிய அளவில் பணம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு சொற்ப வருமானம், அந்த வருமானம் வருது. அதற்கு பிறகு சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாரு, சில ஈவெண்ட்டு போகிறாரு, ஒரு வெளிநாடு நிகழ்ச்சிக்கு போகிறவங்க கூட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பட் இந்த அமௌண்ட்டெல்லாம் இவர் செய்திருக்கக்கூடிய இந்த உதவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப எங்கேயும் இருக்குது. இவர் சம்பாதித்தன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டும் இவர் செய்திருக்கக்கூடிய உதவி செய்திருக்கக்கூடிய அமௌண்ட்டும் பார்க்குறப்ப எங்கேயும் இருக்குது. இதுதான் இப்போ சந்தேகமே வருது. இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவர் கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட் வந்து போலியாக இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டை செக் ஆர்டிஓவிலே செக் பண்ணாலுமே அந்த நம்பர் பிளேட் வந்து வேற ஒரு லக்ஸுரி காரோடைய நம்பர் பிளேட்டாக இருக்குது. இவர் கொடுக்குற எல்லாத்துலேயுமே நம்பர் பிளேட்டை வந்து மறைச்சி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஆதாரமாக அவங்க எடுத்தும் போடுறாங்க. அதை தொடர்ந்து பாலாட்டை வந்து ஒரு ஃபோன் பைட் எடுக்கிறாங்க, கேட்குறாங்க. இல்லை அதுக்கு எல்லாமே என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் இது வரைக்கும் 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறார். 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே 10 ஆம்புலன்ஸ் குறைந்தபட்சம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து 20 லட்ச ரூபானா கூட 10 ஆம்புலன்ஸ் சின்னது தானே சார், ஆம்னி ஆம்புலன்ஸ் தான். ஆமாம், அதுவே வந்து ஒரு 10 ரூபா வந்துடும் இல்லையா? ஆம்புலன்ஸ் கார் ஒரு 10 ரூபா வந்துடும். ஓகே, காருக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸு, நம்ம பெட்டு, ஆக்சிஜன், ஃபஸ்ட் எய்டு உள்ள எல்லாமே வந்துடும் இல்லையா? குறைந்தபட்சமே ஒரு 15 லட்ச ரூபா வைங்களேன். சரி, 15 லட்ச ரூபா வச்சாலுமே ஒரு 10 ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு? 1.5 கோடி ரூபா ஆச்சு. 1.5 கோடி ரூபா வரும். அது இல்லாமல் டிராக்டரு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, பைக்கு, ஆட்டோ, இது ஒரு லிஸ்ட்டு. இந்த ஒரு சொல்கிற கணக்கெலாம் பல கோடிகள் வரும். அப்போ இந்த பல கோடி இவருக்கு சம்பாரிச்சிருக்காரா? அது இல்லாமல் இடம் வாங்கி போட்டிருக்காங்கிறாரு, அதில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்கிறாரு. இதெல்லாமே வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சம்பாதித்த பணமா? பல கோடி ரூபாய். இப்போ எல்லாருடைய சந்தேகம் அதுதான். இதுக்கு சந்தேகப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்குது, அர்த்தமும் இருக்குது. பல வருஷமாக தொலைக்காட்சியில் இருக்கிறவங்கள பார்த்துருக்குறோம், தொலைக்காட்சிகளில் உச்சத்தில் இருக்கிற ஆளை பார்த்துருக்கோம், பல நீண்ட காலம் ட்ராவல் பண்ண ஆட்களை பார்த்துருக்கோம். நானே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அந்த மீடியாக்குள்ளே இருக்கிறேன். இப்போ என்ன ஒரு சேனலில் கொடுப்பாங்க, என்ன பேமெண்ட் வரும், ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, வெளிநாட்டு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் இவர் செலவு செய்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப எங்கேயோ இருக்குது. ஆனால் சார், ஒரு கேள்வி நியாயமாக இருக்குல்ல, யாராவது உதவுனாலே அதில் ஏன் ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்க? பாலா வந்து உதவி தானே செய்கிறார் அப்படின்ற கேள்வி. இல்லை, உதவி செய்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது, வரவேற்கத்தக்க விஷயம், பெரிய மனது அது. ஆனால் அந்த பணம் யாரிடமிருந்து வந்தது, என்ன நோக்கத்தோடு செய்ய, தவறான வழியிலிருந்து பணம் வந்து செஞ்சுதானா தப்பு தானே அது? இல்லை, அவர் சம்பாதிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறதுக்கு முடியாததுக்கு தான் இல்லைங்கிறாங்க எல்லாருமே. ஒரு 4 வருஷத்துக்குள்ளே பல கோடி ரூபாய் எப்படி? அது மீடியா தொழிலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 50 ஃப்ரான்ச்சைஸ் போட்டிருக்கிறாரு, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பணம் வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருது, அதை எடுத்து ஒரு பெரிய செலவு பண்ணிட்டு இருக்காருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு மீடியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா வெளிச்சத்தில் வச்சு பல கோடி ரூபாய் 4 வருடத்தில் சம்பாதிச்சிருக்காருங்கிறது யோசிக்க முடியுதா? அதுதான் சந்தேகமே. நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு சேனலில் தான் அவர் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கார், பல சேனல்லையும் போனதில்லை. சில ஈவெண்ட் போடுறாரு வெளிநாடு. இந்த இதில் வந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கா? அப்போ நேற்று அந்த ஒரு ஆடியோவில் அவர் பேசுகிறப்ப சொல்கிறார், இல்லை எல்லாத்தையுமே எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன். அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார். ஆமாம், 18 மணி நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்குது, நான் இது வரைக்கும் யார்ட்டையும் ₹1 கூட நான் வாங்கினதில்லை, எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்பில் வர்ற காசை பொறுத்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சொந்த உழைப்பில் 4 வருடத்தில் இவ்வளோ கோடி எப்படி வந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. அது மீடியாவிலேருந்து இவ்வளோ ரூபா வருமா? இது எல்லாரும் கேட்கக்கூடிய சந்தேகம் தான். இப்போ என்னென்னா, பாலா வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்புல. இப்போ அவருடைய நிரூபிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ செலவழிச்சிருக்கேன், இவ்வளோ ஆடிட்டர் ஃபைல் பண்ணியிருக்கேன். கோடிக்கணக்கான 90 லட்ச ரூபாய்க்கு மேலே போனாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டர் ஃபைல் பண்ணணும், லீகலாக காட்டி தாங்கணும். அப்போ இவ்வளோ கோடி ரூபாயை வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, இத்தனை ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இத்தனை டிராக்டர் கொடுத்துருக்கீங்க, இத்தனை ஆட்டோ கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ படிப்புக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எல்லாமே நீங்கள் லீகலாக தான் பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்து போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ யார்ட்டையும் நான் ₹1 கூட வாங்கினது இல்லைன்ட்டாப்புல ரொம்ப தெளிவாக. இது முழுவதுக்கும் என்னுடைய பொறுப்பு தான். அப்போ அதை வந்து சந்தேகங்கள் வருது. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 4 வருஷத்தில் ஒரு பையன், சின்ன பையன் எங்கே இருந்தால் வந்து பல கோடி ரூபாய் எடுத்து ஊருக்காக செலவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு சந்தேகம் வருமா வராதா? மீடியாவில் என்ன எவ்வளோ வரப்போகுது? நீங்கள் உச்சபட்ச மீடியாவில் இருக்கக்கூடிய சிஇஓவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு நமக்கு தெரியும், ஒரு சேனல் ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு எப்படி 4-5 வருஷத்தில் பல கோடி ரூபாய் பணம் வந்துச்சு? அதான் கேள்வியே. அதை கேட்க போனால் பாலாங்கிற ஒரு மனிதன் உதவி பண்ணுறான், அது உங்களுக்கு பிடிக்கலையாடா, நீங்கள் வந்து இதே வரவன பூரா இது பண்ணுறான். விஜயகாந்த் உங்களுக்கு யார் ரோல் மாடல் கேட்குறாரு? விஜயகாந்த் தான் எனக்கு ரோல் மாடல். விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுறப்ப ஒரு வளர்ச்சிக்கு வந்த பிறகு தான் அவர்
தனக்கான ஒரு தேவைகளை எடுத்துக்கிட்டு மீதும் செஞ்சார். அதனால் ரெகுலராக ஸ்டாண்டப் பண்ணார். அவர்கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டினே வரலையே. ஏன்னா விஜயகாந்த் நடந்துகிட்டே இருக்கும், ரெகுலராக பண்ணிட்டு இருந்தார். ரெகுலராக நிறையா அதுக்கு ஒரு டீம், ஒரு ஆஃபீஸில் ஒரு டீமே போட்டு கல்வி உதவி, மருத்துவ உதவி, அந்த மாதிரியான உதவிகள் ரெகுலர். ஆனால் அவர் பண்ணுற வருமானத்தில் ஒரு வர்ற சம்பாத்தியத்தில் ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறார். இப்போ சூர்யா எடுத்துங்க. சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு, 15 வருஷம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்னு ஒரு பெரும் ஆட்களை உருவாக்கியிருக்கார், படிக்க வச்சுருக்காரு. அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 15 வருஷம் கழிச்சு தான் அது வெளியிலே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு பெண், ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று பேசுகிறப்ப தான் சொல்கிறாங்க, அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அது சூர்யா சார் நடத்துகிறாரு, அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் அகரமே எக்ஸ்போஸ் ஆச்சு. அப்போ அகரம் எக்ஸ்போஸ் ஆனோடனே அகரத்தை பற்றின டீட்டெயில் சூர்யாவை கொடுக்குறாரு. என்னுடைய மொத்த வருமானத்தில் ஒரு படத்துக்கு நான் வந்து 40 கோடி 30 கோடி வாங்குறேன்னா அதில் நான் ஒரு பெர்சன்டேஜை வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடியை நான் வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன் எடுத்து வச்சுறேன். இப்படி தான் 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். 15 வருஷமாக என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நான் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வச்சிடறேன். சில யூனிவர்சிட்டிஸோடு நான் பேசிய டைப் பண்ணி அவங்க எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அகரம்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் 50,000 ஃபீஸ் வாங்குறாங்களா, இந்த மாதிரி அகரம்லேருந்து வர பையனால ஒரு 30,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சில யூனிவர்சிட்டிஸ் டைப் பண்ணுறாங்க. என்னுடைய வருமானத்தில் ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கேன், இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவன் ஒரு பெரிய நடிகர், ஒரு லாஜிக் இருக்குது, சம்பளம் வாங்குறாரு, பண்ணிகிட்டு இருக்காரு, பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாது, இப்போ போகிறப்ப 10 கேமரா கூட போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் பண்ணுற எல்லாமே ஸ்கிரிப்டடாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுப்பாரு, பார்த்தா நீங்களான்னு பார்ப்பாரு, பார்த்தா கேமரா அங்கே ஒரு கேமராவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப்போடே இருக்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து இந்த மாதிரி நான் வெளியில் சொல்கிறதுனால தான் 4 பேருக்கு ஒரு இன்ஸ்பைராக இருக்குது, 4 பேருக்கு அதுக்கு அவங்க வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படிங்கிறார். அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு தற்செயலாக செய்யலாம். ஒரு ப்ராப்பராக மல்டி கேமரா செட்டப்போட அவர் போகிறது வைக்கிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணுறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ அதுதான் சிக்கலாயிடுச்சோ சார். ஏன்னா அதில் பார்த்து இந்த பைக்கை பாருங்கள், இது இந்த பைக் மாதிரி இருக்குது, இந்த நம்பர் பிளேட்டை பாருங்கள், நம்பர் பிளேட்டோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆப்லேருந்து எடுத்து அதுவே ஒரு பேக் ஃபேர் ஆகிடுச்சு. ஆமாம், எல்லாமே தவறாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரிஜினலாக பண்ணுறவராக இருந்தால் ஏன் நம்பர் பிளேட்டை மறைக்கணும்? ஏன் நம்பர் பிளேட்டை வந்து வேற ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட்டை வந்து ஏன் வேற ஒரு நம்பர் பிளேட்டாக இருக்கணும்? இது ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அப்போ ஏன் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா? இந்த ஆம்புலன்ஸை வாங்குறதுக்கு எங்கேருந்து எங்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? இவ்வளோ கேள்வி இருக்கலாம். நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, எனக்கு 50,000 ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டாருங்கிறாரு, 50,000 போட்டாங்கிறாரு. எப்படி இந்த 50,000 அவங்களுக்கு வந்துச்சு? எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. இவர் மேலே ஒரு அலிகேஷன் வந்துச்சு, மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து கிளியராக வந்து அவருடைய 4 வருடத்துக்கு முன்னாடி வருமானம் உள்ளது. 4 வருஷத்தில் நான் வந்து 10 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கேன், 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், இல்லாட்டி 9 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், 1 கோடி ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன், அது முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல். இப்போது சந்தேகம் வந்துருக்கு, 4 இடத்துல இத்தனை கோடி எப்படி சம்பாதிச்சார்? ஒரு மீடியாவில் வந்து ஒரு பெரிய உயரத்தில் இல்லை, மீடியா ஓனர் கிடையாது, ஒரு பெரிய இடத்துல கிடையாது, ஒரு சின்ன 4 வருஷம் கண்டஸ்டண்டாக இருந்தாப்புல 4 வருஷம் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவருக்கு பல கோடி ரூபா எப்படி வந்தது? இதுதானே சந்தேகம், எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் தானே. அதை வந்து இல்லை நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்தா கூட மீடியாவில் அவ்வளோ காசு வராதேப்பா, நாங்கள் 25 வருஷம் வேலை பார்க்குற எங்களுக்கே இல்லையாப்பா அப்படிங்கிறதா நிலைமை. மீடியாவுடைய நிலைமை இன்றைக்கி என்ன இருக்குங்கிறது எல்லாருக்கும், வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுதான் மேலும் மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அவர் நம்பரை மறைச்சி கொடுக்குற விஷயங்கள், அவர் ப்ரொமோட் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் ஒரு ஏதோ உள்நோக்கம் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம். என்ன சார் சந்தேகம்? ஓகே சார், எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, பாலா அவர்கள் வந்து நேரடியாக எந்த அரசியல் கட்சியோடையும் தொடர்பில் இல்லை அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை, மற்ற சங்கம், ஜாதி சங்கம் அந்த மாதிரியும் இல்லை. அப்போது ஒரு சாதாரணமாக பண்ணுற அவருக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும், இல்லை யார் அவர் என்கரேஜ் பண்ண போகிறான்ற கேள்வியும் வருது. இல்லை பின்னாடி நோக்கம் இல்லை, அடுத்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிளானோட பண்ணுறாரா இவர் அப்படிங்கிறதான். இவர் யாருக்குமே ஃபண்ட் பண்ணுறாங்களா, இவர் யாரும் பேக்கப் பண்ணுறாங்களா, இவர் யாரும் இயக்குகிறார்களா, இவருக்கு எங்கேருந்து பணம் வருது, அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. அதெல்லாம் இல்லை சார், நான் சம்பாரித்த காசு சார், இந்த பாருங்கய்யா, ஒரு வருஷத்தில் ஒரு 4 கோடி சம்பாரிச்சிருக்கேன், 4 கோடிக்கு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ இது யாரையும் வேறு எதுவும் தவறான வழியில் வரக்கூடிய பணத்தை இவர் மூலியமாக போட்டு அதை வந்து இவரை பேக்கப் பண்ணுறாங்களா ஒரு சந்தேகம் தானே வலுவாக இருக்குது. அவருக்கே தெரியாமல் அவரை யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவரே வழியை சிக்கியிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இது வந்து விசாரணை வர்றப்ப, ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னால் சோசியல் மீடியா முழுவதும் இதுதான் பேச்சாக போயிட்டுருக்கு. அவரும் அதுக்கு தக்கன விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கத்தை வந்து அவர் லீகலாகவே கொடுத்துட்டு போயிடலாம். என்னுடைய வரவு செலவு கணக்கு இதாங்க பாருங்கள், வருஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும். அவங்க ஒன்றும் சொல்கிறாங்க, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஒன்றும் சில ஆளுங்களில்
ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக போயாங்கிறது தெரியல. அப்போ இது எல்லாமே வந்து இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல பாலா தான் இருக்கிறார். ஓகே சார். இப்போ பாலா அவர்கள் வந்து ஒப்பிடுறதுக்கு முன்னாடி சோனு சூடை வந்து எடுத்து ஒப்பிடுறாங்க. அவரும் இதே மாதிரி தான் வந்தார். திடீர்னு அதிரடியாக நிறைய உதவிகள் செஞ்சார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் கொடுத்த அட்ரஸில் ஆளே இல்லை, அவர் கொடுத்த பொருளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சுல. இப்படி ஒரு சீரியஸாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. என்ன சார் ரீசன்? இல்லை சோனு சூடு பின்னாடி தான் என்ன? சில பேர் பப்ளிசிட்டி பைத்தியங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சேனல் கூட வச்சுருக்காரு ஒரு தம்பி, பார்த்தீங்க நீங்கள் அந்த எங்கள் சேனலில் பார்த்துருக்கீங்களா? இந்தாங்க கிஃப்ட்லாம் கொடுப்பாப்புல. ஆமாம், 1000 ரூபாய் ஃபாலோ பண்ண 1000 ரூபா கொடுப்பாப்புல. அந்த மாதிரி சில பப்ளிசிட்டி பைத்தியங்கள் இருக்குது. அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பாப்புல. ஆனால் நீங்கள் அந்த ஊருக்காரரா இந்தாங்கண்ணே அப்படி ஒன்று 1000 ரூபா கொடுப்பாரு. 1000 ரூபா பரிசு. அந்த மாதிரியான சில பப்ளிசிட்டி பைத்தியங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் பப்ளிசிட்டி இதில் விழுந்துட்டாப்லையா என்னன்னு தெரியல. நீ இந்த அமுதவாரன் கூட என்னோட வீட்டில் தான் இருக்கான், ஒன்றும் தான் அவனுக்கு வீடு கூட கிடையாது, ஆட்டோவில் தான் போகிறான் அப்படி இப்படின்னு அவங்க தரப்பில் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. அது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியல. என்ன ஒரு சந்தேகம், வலுவான சந்தேகம் அப்படின்னா, மீடியாவிலேருந்து பல கோடி ரூபா எப்படி சம்பாரிச்சு, கண்ணாத்தான் எப்படி செத்தா அப்படிங்கிறதா இப்போ எல்லாரும் திரும்ப மீடியாவில் கேட்குறது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குதுன்னா, ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஷார்ட் டைமில் ஒரு மீடியாவில் இத்தனை கோடி சம்பாரிச்சு அத்தனை கோடி அப்படி நீ செலவு வேறு பண்ணியிருக்கிற. 10 ஆம்புலன்ஸ்ன்றாங்க, 10 டிராக்டர்ன்றாங்க, 10 இதுன்றாங்க, ஒரு பெரிய சொல்கிற அவங்க இந்த இவர் சொன்ன லிஸ்ட்டு பார்க்குறப்ப கோடிகளில் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கோடிகள் எப்படி வந்துச்சு? ஒரு ப்ரோக்ராமுக்குன்னா 50 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் 10 லட்ச ரூபா கொடுத்துட போகிறாங்க, அதெல்லாம் சந்தேகம் வருது இல்லையா? இப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு. அப்படியே இல்லை, உண்மையிலேயே இது வந்து மேலோட்டம் விட்டுறக்கூடாது. ஓகே, இதை டீப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் விசாரித்து உண்மையிலேயே தவறாக விஷயமா இருந்ததுன்னா நல்ல விஷயம். ஆனால் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திட்டமிட்டே இவர் உண்மையிலேயே இவளுக்கு வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்னா பாலாவை விட ஒரு சிறப்பான மனிதர் உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய முழு வருமானத்தையும் ஒருத்தர் மனுஷன் போடுறான்னா அதை விட சிறப்பான மனிதனாக இருக்க முடியாது. ஆனால் அது அவ்வளோ செஞ்சுருக்க, அவ்வளோ வருமானம் எப்படி வந்துருச்சுங்கிறதா இப்போ சந்தேகம். இல்லை சார், இவராவது கொடுத்ததா சொல்கிறாரு, சிலர் வந்து வாங்கிட்டு உதவி பெற்றோன்னு சொல்கிறாங்க. சோனு சூட் வந்து யாருக்கு கொடுத்தாருன்னே தெரில, அவர் அமிச்ச அட்ரஸில் ஆளே கிடையாது, இப்படி ஒரு பொருளே கொடுக்கலன்றாங்கல்ல சார். என்ன ஆனார் அவர்? ரீசெண்டாக அவரை பற்றி எதுவுமே சோனு சூட்டை எங்கே இருக்கா அப்படின்னு தெரில. கொரோனா நேரத்தில் தான் வந்தாப்புல புயலா மனுஷன் வந்து வர ரோட்டில் போகிறவங்களாம் மறைச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாரு. ஆமாம், உலகத்துக்கே ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது. தடுப்படம் தான். இவன் போய் எங்கே வாங்கிட்டு விட்டான் 10 ஆக்சிஜன் சிலிண்டர். அது அசால்ட்டாக போகிற பக்கம் கொடுப்பாப்புல 10 ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாப்புல. அங்கே போவாப்புல எங்கே அவர் இதே மாதிரி தான் 10 கேமராவோட எப்பயுமே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாப்புல. அது அப்புறம் ஒரு காலத்தில் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே வா, நீ யார் எதுக்கு ஓடிட்டு இருக்கா, குறுக்கமாக இருக்க, உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னோடனே பக்கம் முடிச்சிருக்காப்புல போல். ஐயோ மாட்டிட்டோம்னு போயிட்டாப்புல. பாலாவுமே நேற்று கொடுத்து அந்த ஆடியோ பேட்டி கட்டிலாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கிறாப்புல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், அதெல்லாம் எல்லாமே இருக்குது சார், எல்லாமே கிளியர் சார். நான் ஒரு 5 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், 8 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், ஒரு நாளைக்கு இப்போ 15 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார். 15 மணி நேரம் இங்கே என்ன வேலை இருக்குது மீடியாவில்? 12 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே வர்றாங்க. அதுவும் சில பேர் லீவ் போடுறாங்க அடிக்கடி. இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? 12 மணி நேரத்தில் மீடியாவுக்கு என்ன வேலை இருக்குது? அது யோசிக்கணுமா இல்லையா? 12 மணி நேரத்தில் மீடியாவில் என்ன வேலை இருக்குது? 8 மணி நேரம் வேலை பார்க்குறது பெரும்பாடாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போனால் வேலையை விட்டு போயிடறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது மீடியாவுக்குள்ள. அதனால் வந்து 12 மணி நேரம் ஒரு வீடியோ வேலை பார்க்குறாங்க மீடியாவில் அப்படிங்கிறதுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது 12 மணி நேரங்கிறது அதுவும் தெரியல. அதெல்லாம் வந்து அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் கிளியர் பண்ணால் தான் தெரியும். ஓகே சார், நமக்குமே என்ன ஆசைன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆகணும், இது ஆகணும் அப்படின்றது இல்லை. மேபி அவர் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவருடைய வருமானத்துலேருந்து கொடுத்தாருன்னா அவர் தான் சிறந்த மனிதராக இருப்பார். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் திரும்ப ஒரு வருஷமும் இந்த கருத்தை நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. நன்றி சார். நோ காம்ப்ரமைஸ். உங்கள் சைட்லையும் எங்கள் சைட்லையும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.